ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துன்னுக்கிறது ஜானுமணி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் ரோஹிணி. உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், இன்றைக்கி வந்து நான் ஹோம் டூர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஹோம் டூர் பார்க்கலாம். இருக்குது நாங்கள். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வச்சு ஃப்ளவர் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டு போட்டிருக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் லைட்டு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இது. ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் ஆகிடுமே இது பேக் சைடு டோர் பின்னாடி. ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஷூ ரேக் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இது வந்து கார்பெட் ஒன்று வச்சுருக்கிறேன். என்கிட்ட 2 கார்பெட் இருக்குது. ஸோ வந்து இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து குட்டியாக சின்னதாக கார்பெட் போட்டுக்கிறேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது பக்கத்துலேயே இங்கே வந்து இந்த இவங்களே கொடுத்துருக்க ஒரு ஷூ ரேக் மாதிரி. ஸோ இங்கே உக்காந்துட்டு ஷூ போடுறது. ஸோ ஹெல்மெட் இங்கே வச்சுருக்கிறேன், என்னோட வேனிட்டி பேக். இது மேலே வந்து மாஸ்க், இது ஒரு கீ பஞ்ச் குட்டியாக ஹோம்னு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் முன்னாடி வந்தாலே இங்கே வந்து என்னோட 2 ஸ்டாண்ட் இருக்குது. இது யூடியூப் ஸ்டாண்ட், அப்புறம் வந்து இது என் டால் இது. ஸோ இங்கே இதான் ஹேர் ஸ்டைலெல்லாம் நான் இங்கே தான் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டால் இங்கே வச்சுருக்கிறேன். இந்த பக்கத்துலேயே புத்தா. ஸோ என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இப்படி இங்கேருந்து என்ட்ரன்ஸ் வெளியே தெரியும். ஸோ புத்தா ஆப்போசிட்டில் வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ புத்தா. அப்புறம் வந்து இங்கே வந்து க்ரீன் இருக்கணும் பேக் சைடில் தண்ணி. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து லீஃப் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது புத்தா செட்டப். அது மேலும் வந்து இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு இந்த மாதிரி இங்கே வந்துட்டுமே என்ட்ரன்ஸில் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது ஆப்போசிட்டே வந்து ஒரு இங்கே வந்து சாமியை வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ தான் பூஜைலாம் முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டியாக அதிகமாக வைக்கலனாங்க, கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். அது மேலே ஒரு சின்னதாக ஒரு சாமியோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். இது வந்து கம்ப்யூட்டர் செட்டப். இது இங்கே எடிட்டிங், அப்புறம் வந்து பசங்க கேம்ஸ் எல்லாம் ஆடின்னு. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் ஸ்டடி கூட இங்கே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரேம் மாதிரி இப்படி செட்டப் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட். அது பக்கத்துலேயே வந்து எந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ராயிங் உங்களுக்கு சொல்லி போன வீடியோவில் அது ஒரு ஃப்ரேம். மேலே வந்து சாண்ட் ஒரு மெமரிக்கு வந்து ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே வந்து இவ்வளோதான் ஹால். இது கம்ப்யூட்டர் பக்கத்துலேயே வந்து நான் ஒரு பாட் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, இது ரியலிஸ்டிக் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட் செட்டப் பண்ணியிருக்கிறேன். அது பக்கத்துலேயே வாலில் வந்து இந்த மாதிரி ஷோ பீஸஸ் வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு டைம் பீஸ். ஸோ இந்த மாதிரி அந்த வால் வந்து ரொம்ப நான் அதிகமாக இது வைக்கல. ஸோ கொஞ்சமாக தான் செட்டப் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த பக்கம் வந்து இங்கே வந்து சோஃபா. ஸோ இதெல்லாம் இங்கே வந்து தான் நாங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். சோஃபா வந்து இது வந்து டேபிள் மேலே ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வச்சு கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், வீட்டில் வந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த செட்டப் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அது சோஃபா பக்கத்துலேயே வந்து ஒரு ஊஞ்சல், என் ஃபேவரட். இது ஊஞ்சல் இங்கே வச்சுருக்கேன். ஸ்பேஸ் கொஞ்சம் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா அதிகமாக ஸ்பேஸ் இங்கே இல்லை, அதனால இதை வந்து டிவி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து மாலில் வந்து தரம் இங்கே வச்சுருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அந்த ஷோக்கு அதே மாதிரி வச்சுட்டேன். ஸோ இது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே அவ்வளோதான் ஒரு குட்டி ஷோ பீஸ் வச்சுக்கிறேன். இதில் நான் தண்ணி வைக்கல இப்போது. ஸோ எம்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோ பீஸ் இருக்குது. இது மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஷீல்டு ஆர்மியில் இருக்கும் போது அவங்களுக்கு சின்ன ஷீல்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபோட்டோ இதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். இது ஆப்போசிட்லேயே ஒரு புத்தா. அப்புறம் வந்து தருண் வந்து மதர்ஸ் டேக்கு இது கிஃப்ட் கொடுத்தா, அப்போது சின்ன பையன் இருக்கும்போது அது. அப்புறம் வந்து ஒரு குட்டி பொம்மை ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த செட்டப் வச்சுருக்கிறேன். இது கீழே வந்தால் பேம்போ பிளான்ட், அப்புறம் வந்து மணி பிளான்ட், அப்புறம் வந்து ஒரு 5 நாய்க்குட்டி இருக்கிற அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஸ்டிக்கர் பேம்போ பிளான்ட், அப்புறம் வந்து மணி பிளான்ட். இங்கே ஒரு செடி வச்சுருக்கிறேன். ஸோ க்ரீனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்.
இங்கே வந்து நான் ஏதோ செட்டப் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ என்ட்ரி ஆயிருந்துமே ரைட் சைடில் வந்து ஒரு ட்ரெட்மில் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஜிம் ஐட்டம் எல்லாம் அங்கே வச்சுருக்குது, ஸ்கிப்பிங், அப்புறம் வந்து டம்பல்ஸ் அதெல்லாம். இங்கே வந்து அவங்க வந்து ஜிம் பண்ணுறது. ஸ்டாண்டிங் ஃபேன் வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே ஃபேன் இருக்குது, அதை வந்து ப்ராப்பராக வந்து அவங்க மிடில் வைக்காதனால எங்களுக்கு வந்து இங்கே ஃபேன் அவ்வளோவா வந்து காற்று இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து ஐரன் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். ஸோ ஐரன் எல்லாம் பண்ணுறதுக்கு. இது இங்கே வந்து இந்த ஐரன் பாக்ஸ் சைடில் வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்குது, ஃபுல் செட்டப் இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். என் மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து நெயில் பாலிஷ், இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். இது பக்கத்துலேயே வந்து ஒரு 2 வேன்டி இருக்குது. ஸோ எங்கன்னா வெளியே போனால் வந்து சைடு இல்லை. ஸோ எங்கன்னா வெளியே போகும்போது இதை எடுத்துன்னு போயிருக்கு. இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து பெட். ஸோ இந்த பெட்ரூம் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். அங்கே போ வந்து பசங்களோட பெட்ரூம் காமிக்கிறேன். ஸோ இது ஊஞ்சல் பக்கத்தில் நான் சொல்கிறேன், நடக்க முடியாது, கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பசங்களுடைய பெட்ரூம். இந்த மாதிரி வந்து சிங்கிள் காட் போட்டுருக்குறேன். ஸோ இது வந்து தனுஷ் இங்கே படுக்கிறது, தருண் காட்டிங்க. இது வந்து ஷோ பீஸ் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. காட்டு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க, பசங்களுக்கு வந்து புக்ஸ் எல்லாமே வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி 3 இது இருக்குது கபோர்ட். அங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதிகமாக நான் எதுவுமே இன்னும் அங்கே வைக்கல. காட்டு பக்கத்துலேயே வந்து இது வாட்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க, பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வச்சு. இங்கே ஒன்று வாட்ரூஃப், மிடியில் வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்குறாங்க, வந்து இன்னொரு கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே வந்து இன்னொரு வாட்டர். ஸோ இந்த மாதிரி விண்டோ இருக்குது. ஹாலில் வந்து பக்கத்தில் இந்த சைடு வந்தோன்னா ஒரு ஷிங்க் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இது வாஷ்ரூம். அது ஆப்போசிட்டில் வந்தோன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறேன். ஸோ ஃப்ரிட்ஜ், அப்புறம் வந்து இங்கே ஒரு ஷோகேஸ் இருக்குது. இதில் வந்து அவ்வளோவா நம்ம இது வைக்கல ஐட்டம்ஸ் எதுவுமே. இது வந்து இந்த பார்லர் ஐட்டம், அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே இருக்குது. அது கொஞ்சம் செட்டப் பண்ணணும். அது பக்கத்துலேயே வந்து என்னென்னா இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்குது. இது வந்து 6 ஷீட்டர் டைனிங் டேபிள் இங்கே வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே வந்தோன்னா ஓப்பன் கிச்சன். ஸோ இது வந்து கிச்சன். இது இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி 2 BHK இது ஹோம் டு. சின்ன என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என் சேனல் யார் பார்த்தீங்களோ. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை.